a ப்ளஸ் b ப்ளஸ் c is equal to 14 மற்றும் a ப்ளஸ் b is to b ப்ளஸ் c is to c ப்ளஸ் a is equal to 6 is to 7 is to 8 எனில் c இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் a ப்ளஸ் b ப்ளஸ் c is equal to 14. அடுத்தது a ப்ளஸ் b க்கு நம்ம 6ன்னு கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, நம்ம 6xன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி b ப்ளஸ் c க்கு 7 கொடுத்துருக்காங்க, 7xன்னு எடுத்துக்கலாம். c ப்ளஸ் a க்கு 8 கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம 8xன்னு எடுத்துக்கலாம். இதை டோட்டலாக ஆட் பண்ணோமா இங்கே பாருங்க 2a இருக்கு, அதே மாதிரி 2b இருக்கு, 2c இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 2 காமனாக வெளியே எடுத்தால் a ப்ளஸ் b ப்ளஸ் c is equal to இதை ஆட் பண்ணால் 21x. ஸோ இங்கே a ப்ளஸ் b ப்ளஸ் cக்கு 14 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணோமா 2 இன்ட்டு 14 is equal to 21x. ஸோ இந்த 21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 இன்ட்டு 14 டிவைட் பை 21 is equal to x. இங்கே 7ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம், இங்கே 2 டைம். இங்கே பார்த்தோம்னா 2 இன்ட்டு 2 4 வகுத்தல் 3, எக்ஸோட வேல்யூ 4/3. ஸோ நமக்கு தேவை c உடைய வேல்யூ. ஸோ இந்த a ப்ளஸ் b ப்ளஸ் சிலேருந்து a ப்ளஸ் b வேல்யூவை மைனஸ் பண்ணால் c உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டோட்டல் வேல்யூலேருந்து a ப்ளஸ் b மட்டும் மைனஸ் பண்ணுமா, இப்போ a ப்ளஸ் பிக்கு 6x, 6 இன்ட்டு எக்ஸுக்கு பார்த்தோம்னா 4/3. இங்கே கேன்சல் பண்ணால் 2, 2 இன்ட்டு 4 8. அப்போ 14 - 8 is equal to 6. அப்போ c உடைய வேல்யூ என்னன்னா 6.